கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் டேவிட் ஹில். இவருடைய காலம் 1840 முதல் 1896 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா. இவருடைய தரிசன பூமி சீனா. சீனாவில் வியூசங் என்ற ஒரு பட்டணம் போரில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக அந்நியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இப்பட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதியாக காணப்பட்டது. எனவே பிற மக்கள் இப்பட்டணத்திற்குள் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. 1804 ஆண்டு குருத்துவ அபிஷேகம் பெற்ற சீனாவிற்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார் டேவிட் ஹில். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் வியூசங்கை மையமாக கொண்டிருந்தது. வியூசங் இந்த இடத்திற்கு செல்லும் வாஞ்சையிலேயே சீன மொழியை வேகமாக அவர் கற்றுக்கொண்டார். 1805 வருடம் திபெத்திலிருந்து உருகிய பனி யாங்ஷே ஆற்றில் கலந்து பெரும் வெள்ளமாக உருவெடுத்தது. அதன் பாதிப்பினால் ஹேங்கோவில் மலேரியா காய்ச்சல் தொற்றிக் கொண்டது. அது ஹில்லையை விட்டு வைக்கவில்லை. வியாதியின் கொடுமை ஒருபுறம் இருந்தாலும் ஊழிய பாரம் இவரை இங்கிலாந்திற்கு திரும்பிச் செல்ல மனமறுத்தது. எனவே ஒரு சிறிய படகு மூலமாக ஜப்பான் சென்றார். அங்கு சிகிச்சை பெற்று குணமடைந்த பின்பு மீண்டும் சீனா திரும்பிய இவர் உற்சாகமாக தன்னுடைய பணியை தொடர்ந்தார். 1876 ஆண்டில் ஏற்பட்ட பஞ்சம் தேசம் முழுவதும் பரவியது. அந்த தேசம் மிகவும் அவதிப்பட்ட போது மீட்பு பணியில் தன்னை முழுமையாக இவர் ஈடுபடுத்தினார். சீன மத பாரம்பரியத்தின்படி பரலோகத்தின் வழி என்கிற ஒரு தலைப்பில் கட்டுரை போட்டியை இவர் நடத்தினார். அநேகர் இதில் கலந்து கொண்டு உண்மை சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். இடைவிடாது மிஷனரி பயணங்கள், பள்ளிக்கூடங்களை கட்டும் பணிகள், மருத்துவ சேவை, பார்வையற்றோர் ஊழியம், ஆட்சித்துறை ஊழியம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தினார். தன்னோடு 200 மிஷனரிகளை இணைத்துக் கொண்டு இரவும் பகலும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆண்டவரின் பக்கம் திருப்பினார். கைவிடப்பட்டு தெருக்களில் கிடந்த அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் செய்தார். நீல நிற உடை அணிந்து சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் இத்திருத்தொண்டர் என்றுமே அணையா சுவிசேஷ தீயை சீனாவில் பற்ற வைத்தவர் என்று சொன்னார். அது மிகையாகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுவிசேஷ பணிக்காக தேர்வு செய்யும் இடம் எது? உங்களுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்களா? பாருங்கள், பட்டணத்திற்குள் செல்வதற்கு தடை. அதற்காக காத்திருந்தார். சீன மொழியை உடனடியாக கற்றுக்கொள்கின்றார். அந்த தேசத்திற்குள்ளேயே சென்று ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, பலவீனம் தொற்றிக் கொண்ட பொழுதும் தன்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்பிச் செல்ல மனமில்லாமல் ஜப்பான் சென்று சுகம் பெற்று மீண்டும் பணியை அங்கே தொடர்கின்றார். 200 மிஷனரிகள் என்றால் மிகையாகாது. பள்ளிக்கூடங்கள், மருத்துவ சேவைகள், பார்வையற்றோர் ஊழியம், பத்திரிகை ஊழியம் என்று சொல்லி ஊழியத்தை அவர் மிகவும் விரிவுபடுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தை அங்கே கட்டினார். சீனாவில் பெரிய ஒரு எழுப்புதலுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சொல்லுவதற்கு எவ்விதத்தில் பயனுள்ளவராக இருக்கிறோம்? அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் ஊழியத்திற்காக எடுக்கின்ற முடிவுகளை நமக்கு உடனடியாக தடைகள், இடையூறுகள் வருகின்ற போது, அதில் முன்னேற்றம் காணப்படாத போது பின்மாற்றமடைந்து உடைந்து பின்னோக்கி சென்று விடுகிறோம். அப்படியல்ல பிரியமானவர்களே, குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஊழியத்தை அவர் கனப்படுத்துவார். ஆகவே எடுத்த முடிவில் உறுதியாக, அழைப்பில் உறுதியாக இருந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 30வது அதிகாரம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகைகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம்,
இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.